நாட்கள் வச்சு பிரார்த்தனை வைங்கன்னு கூட சொல்லி கொடுத்துருக்கேன். குறைஞ்சது 18 நாள், கூடுனா 3 மாதம், 90 நாளைக்குள்ளே எனக்கு இந்த விஷயம் பாஸ் ஆகணும் அப்படிங்கிற கோரிக்கையோடு வச்சு பிரார்த்தனை வைங்கன்னு கூட சொல்லி கொடுத்துருக்கேன். ஆனால் யாரும் வைக்கல. இன்னும் சொல்கிறேன், கேட்டுக்கங்க. நான் அவ்வளோ வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாலும் ஒவ்வொரு பக்தரும் என்ன வேண்டுதல் வைக்கிறாங்க, என்ன பிரார்த்தனை வைக்கிறாங்கிற முதல் கொண்டு இந்த பரதேசி கவனிச்சுக்கிட்டு இருப்பேன். புரிஞ்சதை நான் சொல்கிறது? அதுக்கு தான் இப்போ நான் கேட்குறேன், நீ என்ன சித்திரத்தில் வச்சிருக்க சொல்லி முடி, நான் அப்புறம் சொல்கிறேன் யார் யார் என்ன சித்திரத்தில் இருந்தீங்கன்னு. சும்மா ஒன்றும் வேடிக்கைக்கோ விளையாட்டுக்கோ இந்த பூஜைகள்லாம் நாம் இங்கே நடத்துறது கிடையாது. நடத்தினால் 100 பேர் வர்றான்னா அதில் 10 பேராவது நன்மை அடையணும். அந்த கோணத்தில், அந்த எண்ணத்தில் தான் இந்த பரதேசி ஒரு நிகழ்வை நடத்துவேன். யார் யார் என்ன இது வைக்கிறாங்கிறது முதல் கொண்டு என் கவனத்தில் இருப்பேன். ஒவ்வொருத்தரும் வச்ச பிரார்த்தனை எப்போ எனக்கு முழுசா கண்டுபிடிப்பேன் தெரியுமா? வான்னு கூப்பிட்டு தட்டை எடுத்து கொடுக்க பாருங்க, அங்க நீ வெளிச்சத்துக்கு வந்துடுவ. என்கிட்ட இறக்குறதுக்கு எடுத்து கொடுக்க இல்லையா, அங்க நான் கொடுக்குற பொருள்லயே நீ நல்ல ஒரு அறிவாளியா இருந்தா நீ புரிஞ்சுக்கிற நம்ம என்ன என்னன்னு. நம்ம எண்ணத்துக்கு தகுந்த மாதிரி தானே நம்ம கையில வருதுன்னு. நீ எனக்கு சொல்லி கொடுத்த, புரிஞ்சதா? அங்கேயே தெரிஞ்சு போயிடும் உன் லட்சணம் இதுதானா அப்படின்னு நினைச்சிட்டு எடுத்து கொடுப்பேன் நான். சும்மா ஒன்றும் நம்ம பெருமைக்கோ இதுக்கோ ஒன்றும் நடத்துறதெல்லாம் கிடையாது சாமி. உங்களுடைய எண்ணமும் உங்களுடைய என்ன எதிர்பார்ப்போ அதுதான் உங்களுக்கு யாகத்தில் இறக்குற பொருள் உங்க கையில் வந்து சேரும். சில ஆளுகளுக்கெல்லாம் தேடி இருப்பேன். எப்படி அவங்க எண்ணம் செயல்பாட்டுக்கு தகுந்தது இல்லாம அந்த பொருள் என் கண்ணுக்கு தெரியாம தேடி தேடி எடுத்திருப்பேன். அப்படி இருக்கும்போது நீங்க வாட்டுக்கு நான் இப்படி மௌனமா இருந்துட்டா எல்லாம் சரியா போயிருமா? எனக்கு என்ன, நீ மௌனமாவே இது நல்ல விஷயம், திருப்பி என்கிட்ட கேட்க முடியாதுல்ல. ஏற்கனவே இன்னைக்கு சொன்ன மாதிரி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், 2 மாசத்துக்கு முன்னாடி சொல்லிட்டேன். படிப்படியா இன்னும் மாற்றங்கள் வரும். குருபூஜைக்கு அப்புறம் டோட்டலாவே மாற்றங்கள் இருக்கும், நடைமுறை மாற்றம் இருக்கும். எல்லாம் ஜாக்கிரதையா இருக்குன்னு சொல்லியாச்சு. நடைமுறை மாற்றத்தில் தான் இன்னைக்கு 3 பேரும் பொறுக்க வச்சிருக்கேன். ஏன்னா அடுத்தடுத்து இதை விட மோசமாலாம் நிலைமைகள் வரும். நீ எவ்வளவு உண்மையான நிலைப்பாட்டில் இருக்கிறீங்களோ, இறைவன் பாதத்தை பிடிச்சி சொன்ன பிரகாரம் யார் யார் பிரார்த்தனை பண்ணி மன்றாடி வரத்தை வாங்குற இடத்துல இருக்கீங்களோ அவங்க மாத்திரம் தான் இனிமேல் சூசகமாக போக முடியும். இல்லைன்னா கசைக்கு புளியுவேன். நீ வந்தாலும் சரி, வராம இருந்தாலும் சரி. எனக்கு தேவை இங்க வந்தாச்சு அப்படின்னா 1 வருஷம் கூடுனா 2 வருஷம், அதுக்கப்புறம் நீ நன்மை அடையலை அப்படின்னால் இங்க வரணுங்கிற அவசியம் இல்லை. அதுக்கான வேலையை நான் செய்வேன். நீ பிடிங்கி ஓடுறதுக்கு உண்டான வேலையை நான் செய்வேன். ஆமா, எதுக்கு வெட்டியா நாங்கள் வந்துகிட்டு இருக்கோம் போய்கிட்டு இருக்கோம்னு? என்ன சாமி நான் சொல்றது? நீயும் நன்மை அடைய மாட்ட, மற்றவங்களுக்கும் வர விட மாட்ட. நீ நன்மை அடைஞ்சு நல்லா இருக்கிறது அடுத்தவங்களுக்கு கண்ணுக்கு தெரிஞ்சா தானே அவங்க அந்த இடத்துக்கு போனாங்கப்பா ஏதோ பரவாயில்ல நம்ம போவோம்னு வருவாங்க. நீயே குண்டா சட்டிக்குள்ள குதிரையே ஓட்டிக்கிட்டு இருந்தீங்கன்னா எழுத்து வீட்டுக்காரன் அவனே அன்னைக்கு மாதிரி இன்னைக்கு இருக்கான். அங்கே என்ன நமக்கு வேலைன்னு தானே சொன்னப்பா. அப்போ நீயும் நன்மை அடைய மாட்ட, மற்றவனும் வர விட மாட்டேன். அது எதுக்கு? இனிமேல் அப்படித்தான். ஆமாம், வெட்டியா போட்டுக்கிட்டு எதுக்கு போட்டுக்கிட்டு மல்லு கட்டிட்டு கிடக்கணும்? இனிமே எல்லாமே கண்டிஷன் தான். பூஜைக்கா கரெக்டாக இந்த நேரத்துக்கு வாரீங்களா வாங்க, பூஜை முடியுதா, 4 கால் பாசம் முடியுதா
முடிஞ்சா 2 மணி நேரத்தில் ஓடிப்போம். நீங்கள் இருக்கணுங்கிற அவசியமே இல்லை. ஆனால் லேட்டாக வந்துட்டு கதை பேசினா கடுமையான வார்த்தைகளை நீங்கள் கேட்க வேண்டியது வரும். உங்கள் சௌகரியத்துக்கு வந்துட்டு உங்கள் சௌகரியத்துக்கு ஒன்று செஞ்சுட்டு உட்காந்துக்கிட்டு இருந்துட்டு ஒருத்தர் மேலே ஒருத்தர் வந்து அப்படியே உருட்டுறது, இது ஒரு பழக்கத்தை வச்சிருக்கிறீங்க. சம்பந்தம் இல்லாமல் உருட்டுறது. உண்மையை சொல்லி உருட்டிட்டா கூட பரவாயில்ல, அப்படியே நேருக்கு நேர் பொய்யை சொல்லி உருட்டுறது, அதெல்லாம் எப்படின்னு எனக்கு தெரியல. அதில் என்ன நீங்கள் சாதிச்சு சொன்ன மாதிரி யாரைக்கு சொன்னாங்களே, ஆமாம், அப்படி ஏதாவது கடன் கட்டிட முடியுமா? ஒருத்தர் மேலே பொய்யான ஒரு பழியை வச்சு போட்டு அதனால நமக்கு ஏதாவது கடன் கட்டிட முடியுமா? இல்லை வேற ஏதாவது பிரச்சனை தீர்ந்துருமா? இந்த குணப்பாவத்தில் எல்லாருமே மாற்றிக்கோங்க. அதெல்லாம் இந்த இடத்துக்கு உகந்த குணம் கிடையாது.